வணக்கம். நீங்க ரொம்ப சேஃப்னு நினைச்சு வச்சிருக்கிற முதலீடுகள் இப்போ உண்மையிலேயே அவ்ளோ சேஃபா இருக்கா? ஏன்னா இப்போ வந்திருக்க ஒரு புது டாக்ஸ் ரூல் டெப்ட் ஃபண்டுகள்ல இருந்து வர வருமானத்தையே தலைகீழா மாத்திருச்சு. ஆனா பயப்பட தேவையில்ல. இதுக்கு சூப்பரான ஸ்மார்ட்டான சில மாற்று வழிகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த பெரிய மாற்றத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். நிறைய பேரு இது ரொம்ப சேஃப் நம்பி இன்வெஸ்ட் பண்ற ஒரு இடம் தான் டெப்ட் ஃபண்ட்ஸ். ஆனா இப்போ இதுல ஒரு பெரிய வரி மாற்றம் வந்திருக்கு. இது உங்க ரிட்டர்ன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் ஆமாம், துரதிர்ஷ்டவசமா உண்மாதுதான். இப்போ வந்திருக்க இந்த புது டாக்ஸ் ரூல் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற லாபத்தோட கணக்கையே மொத்தமா மாத்திடுச்சு. இங்க பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். முன்னெல்லாம் நீங்க ஒரு டெப்ட் ஃபண்டை 2 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷனோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரும். சிம்பிளா சொன்னா ரொம்ப கம்மியா டாக்ஸ் கட்டினா போதும். ஆனா இப்போ ஏப்ரல் 1, 2023க்கு அப்புறம் பண்ற எந்த ஒரு புது முதலீட்டுக்கும் அந்த சலுகை கிடையாது. உங்களுக்கு வர லாபம் மொத்தமும் உங்க வருமானத்தோட சேர்க்கப்பட்டு நீங்க எந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி வரி கட்டணும். இது உங்க கையில கிடைக்கிற வருமானத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம எல்லாருக்குமே முதலீட்ல பாதுகாப்பும் வேணும், அதே சமயம் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பணத்துக்கு அதிகமா வரி கட்டவும் கூடாது. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கா? எங்க போய் தேடுறது? பதில் இருக்கு. அது சில வகையான ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல தான் இருக்கு. இந்த ஃபண்டுகள் பேர்ல இருக்கிற மாதிரி பங்குகள், அதாவது ஈக்விட்டி, அப்புறம் கடன் பத்திரங்கள், அதாவது டெப்ட், ரெண்டுலயுமே கலந்து முதலீடு பண்ணும். இதனால ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா இதுல சில ஃபண்டுகளுக்கு ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கு கிடைக்கிற மாதிரி வரிச் சலுகையும் கிடைக்கும். இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வரும். எப்படி இந்த ஃபண்டுகளுக்கு மட்டும் வரிச்சலுகை கிடைக்குது, அதுவும் பங்கு சந்தையோட முழு ரிஸ்கையும் எடுக்காமலே. அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு ஸ்பெஷல் டெக்னிக், ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஆர்பிட்ராஜ். ஆர்பிட்ரேஜ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே பொருளோட விலை 2 அலகலக இடங்கள்ல சின்னதா வித்தியாசம் காட்டும். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு பொருளை கம்மி விலைக்கு வாங்கி அதே நேரத்துல இன்னொரு மார்க்கெட்ல அதை கொஞ்சம் அதிக விலைக்கு வித்தா நடுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் தான் உங்க லாபம். இதுல பெரிய ரிஸ்க் எதுவும் கிடையாது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் இதை எப்படி பங்குச் சந்தையில பண்றாருன்னு பாருங்க. அவர் ஒரு ஸ்டாக்க கேஷ் மார்க்கெட்ல வாங்குறாரு. அதே நொடியில ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல அதே ஸ்டாக்க ஆனா கொஞ்சம் அதிகமான விலைக்கு விக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுறாரு. இப்போ இந்த வாங்கின விலைக்கும் விற்கப் போற விலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட ரிஸ்கே இல்லாத வருமானம். இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 65%. ஏன் இது முக்கியம்னா, செபி ரூல்ஸ் படி ஒரு ஃபண்டு ஈக்விட்டி ஃபண்டா கணக்குல எடுத்துக்கப்படணும்னா அதுல குறைஞ்சது 65% ஈக்விட்டி, அதாவது பங்குகள் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல இருக்கணும். அப்போதான் அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நாம இப்போ பார்த்தோமே அந்த ஆர்பிட்ரேஜ், அதையும் இந்த 65% கணக்குல சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்பிட்ராஜ் அட்வான்டேஜை பயன்படுத்துற 2 முக்கியமான ஃபண்ட் வகைகளை பத்தி பார்க்கலாம். இதுல எது உங்க தேவைகளுக்கு சரியா வரும்னு நீங்களே முடிவு பண்ணலாம். முதல்ல இருக்கிறது ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். இதுல ரிஸ்க் ரொம்பவே கம்மி. ஏன்னா அந்த 65% ஈக்விட்டி கணக்க காட்டுறதுக்காக இவங்க முழுமையா ஹெட்ஜ் செய்யப்பட்ட, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஈக்விட்டி பொசிஷன்ஸ்களை தான் பயன்படுத்துவாங்க. மத்தபடி மீதி பணம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, அதாவது கடன் பத்திரங்கள்ல சேஃபா இருக்கும். அடுத்தது ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம்ஸ். இதுவும் ஆர்பிட்ரேஜை பயன்படுத்தும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கொஞ்சம் அதிக வளர்ச்சி வேணுங்கிறதுக்காக இதுல ஒரு பகுதி பணத்தை நேரடியா ஹெட்ஜ் பண்ணாத, அதாவது அன்ஹெட்ஜ் பங்குகள்ல முதலீடு பண்ணுவாங்க. கூடவே ஸ்டெபிலிட்டிக்காக டெப்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இது ஒரு 3 விதமான கலவை. இப்போ இந்த டேபிள பாருங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுங்கிறது ரொம்ப குறைஞ்ச ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு, ஒரு 1ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் முதலீடு பண்றவங்களுக்கு சரியா இருக்கும். அதே சமயம் ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம் கொஞ்சம் பரவாயில்ல, நான் மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 வருஷத்துக்கு சரியா இருக்கும். சோ உங்க தேவை எதுவோ அதுக்கேத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்த முக்கியமான கேள்வி, எப்படி இன்வெஸ்ட் பண்றது? குறிப்பா உங்ககிட்ட ஒரு மொத்தமா பணம், அதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் இருந்தா அதை எப்படி ஸ்மார்ட்டா முதலீடு பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட ஒரு மொத்தமா பணம் வந்தா என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் எப்போ விழும்னு காத்துட்டே இருப்பாங்க. ஆனா மார்க்கெட்டை டைம் பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம்.
இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான், சுருக்கமா எஸ்டிபி. இந்த எஸ்டிபி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன், கேளுங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரு ரொம்ப சேஃபான லிக்விட் ஃபண்ட் இல்லனா ஒரு டெப்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு ஃபண்ட்ல பார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த சேஃபான ஃபண்ட்ல இருந்து எடுத்து நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்களே அந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும். இதனால நீங்க மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு கவலைப்படாம உங்க பர்ச்சேஸ் காஸ்ட்டை ஆவரேஜ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங். இங்க ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேரு எஸ்டிபியும் எஸ்ஐபியும் ஒண்ணுன்னு குழப்பிக்கிறாங்க. ரெண்டும் வேற வேற. எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மாசம் பணத்தை எடுத்து முதலீடு பண்ணும். ஆனா எஸ்டிபி நீங்க ஏற்கனவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருக்கிற பணத்தை இன்னொரு ஃபண்டுக்கு மாத்தும். இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ இவ்ளோ விஷயங்களையும் நாம பார்த்தாச்சு. இதையெல்லாம் வச்சு உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க எப்படி மறுபரிசீலனை செய்யணும், என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்? நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பாத்துரலாம். 1. டெப்ட் ஃபண்ட்ஸ்ல புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இனி பழைய டாக்ஸ் அட்வான்டேஜ் கிடையாது. 2. இதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு ஆர்பிட்ராஜ். இது ரிஸ்க் கம்மியா வச்சு ஈக்விட்டி மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். 3. இந்த அட்வான்டேஜை பயன்படுத்துற 2 முக்கியமான ஃபண்டுகள், ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் மற்றும் ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம்ஸ். 4. உங்ககிட்ட மொத்தமா பணம் இருந்தா அதை சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அதாவது எஸ்டிபி மூலமா முதலீடு பண்றதா புத்திசாலித்தனம். சரி, இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வரி விதிகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உங்க போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி திடீர் மாற்றங்களை சமாளிக்கிற அளவுக்கு வலுவா கட்டமைக்கப்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க.